சுசித்ரா அம்மாங்க சசு எனது வணக்கம். இந்த விழாவின் ஆரம்பமாக தமிழ்தாய் வாழ்த்து. தலைவர் திரு ரவிக்குமார் அவர்களுக்கும், எஸ்எம்சி பொருளாளர் திரு சுமன் அவர்களுக்கும், மதிப்புமிக்க தலைமை ஆசிரியர் திருமதி கவிதா கதிரேசன் அவர்களுக்கும், இருபால் ஆசிரியர்களுக்கும், எனது அன்பிற்குரிய எனது அருமை மாணவ செல்வங்களுக்கும் முதலாவதாக எனது இனிய கொண்டாட வேண்டும். இந்த நாளில் நம் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபடுவோம் என்று உறுதியேற்போம். தென்பொதிகையில் தவழ்ந்த மொழி, கம்மன் கவி வடித்த மொழி, என் பாரதி கர்ஜித்த மொழி, ஐயன் வள்ளுவன் வாய்மொழி, யாதும் ஊராகி செழித்த மொழி, நன்றும் தீதும் விளக்கிய மொழி, வந்தாரை வாழ வைக்கும் மொழியாம் அன்னை தமிழால் அனைவரையும் வணங்குகிறேன். நிற்கவும் நேரமில்லை, உண்ணவும் நேரமில்லை என சிட்டாய் பறந்து கொண்டிருக்கும் இந்த அவசர யுகத்தில் எங்கள் அழைப்பை ஏற்று உங்களின் பல அலுவல்களுக்கு இடையில் தங்களின் பொன்னான நேரத்தை நமக்காக ஒதுக்கி விழாவை சிறப்பிக்க விழாவிற்கு தலைமையேற்று வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் எஸ்எம்சி தலைவர் திரு ரவிக்குமார் அவர்களையும், பொருளாளர் திரு சுமன் அவர்களையும், பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்களையும், தலைமை ஆசிரியர் அவர்களையும், இருபால் ஆசிரியர்களையும், நம் பள்ளி மாணவர்களையும் வருக வருக என பேரன்புடன் வரவேற்கின்றோம். நமக்கு சுதந்திரத்தை பெற்றுத் தந்த நாள். சுதந்திரத்திற்காக அகிம்சை வழியில் காந்தியும், 1000 ஒன்றிங்கு ஜாதியெனில் அந்நியர் வந்து புகழ் என நீதி என கவிதை வாழ்கொண்ட பாரதியும், உங்களின் ரத்தத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறேன் என நேதாஜி, சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை நான் அறந்தே தீருவேன் என பாலகங்காதர திலகர் போன்ற பல தலைவர்கள் இந்த சுதந்திர போராட்டத்திற்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்துள்ளனர். இந்த அறவழி போராட்டத்தின் நிலை உச்சம் அடைந்ததை தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் தாமாக முன்வந்து நமக்கு சுதந்திரம் அளிக்க ஒப்புக்கொண்டனர். அதன்படி நம் நாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் விடுதலை அடைந்தது. ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற வரிகளுக்கேற்ப இந்த சுதந்திர தினத்தை ஆனந்தமாய் கொண்டாடி நம் நாட்டிற்கும் நம் தேச தலைவர்களுக்கும் பெருமை சேர்ப்போம் என கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். இந்த நேரத்துல நம்ம பள்ளிக்காக படித்து
முதல் 3 இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுல முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கும் நமது பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலமாக பிரைசஸ் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம தேங்க் பண்ணலாமா? இங்க வந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவர்களுக்கும் என்னுடன் வருகை தந்திருக்கின்ற பெற்றோர் ஆசிரியர் கழக பொருளாளர் தம்பி சுமன் அவர்களுக்கும், இப்பகுதியின் கழக துணை செயலாளர் மனோகரன் அவர்களுக்கும், இளைஞரணி தம்பி சீனிவாசன் அவர்களுக்கும், வார்டு கழக செயலாளர் சம்பத் அவர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் இந்த சுதந்திர தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடுகின்ற வருகிறீர்கள். அறிந்துள்ளார்கள். அந்த வழிகளின் காரணமாகவும் மற்றும் மிக ஒரு அறுவடையில் போராடி ஆங்கிலேயர்களை நமது நாட்டை கைப்பற்றியிருந்தார்கள். அவர்களிடத்திலிருந்து மிகவும் போராடி இந்த சுதந்திரத்தை நம் அனைவருக்கும் பெற்றுக் கொடுக்கிறார்கள். அவர்களை போற்றும் வகையிலும் பாராட்டும் வகையிலும் நமது தேசத்தை வணங்கும் வகையிலும் இந்த சுதந்திர தின பொன்விழாவை நாம் அனைவரும் கொண்டாடி வருகிறோம். இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்த நமது இந்த மத்திகிரி மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் கவிதா மேடம் அவர்களுக்கும் மற்றும் அவர்களுக்கு துணையாக இருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மற்றும் இந்த பள்ளியில் பயின்று வரும் மாணவர்கள் மாணவியர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த பிடிஏ பள்ளியின் பிடிஏ தலைவராக இருக்கின்ற மற்றும் ஓசூர் மாநகரத்தினுடைய திமுக துணை செயலாளராக இருக்கின்ற அண்ணன் ரவிக்குமார் அண்ணன் அவர்களையும் மற்றும் இந்த பகுதியினுடைய பகுதி செயலாளர் அண்ணன் மனோகர் அண்ணன் அவர்களையும் மற்றும் இந்த வார்டு கழகத்தின் செயலாளர் சம்பத் அவர்களையும் மற்றும் என்னோடு பணியாற்றும் மாநகரத்தின் இளைஞரணி துணைப்பாளர் சீனிவாசன் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த சுதந்திர நாளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நமது பள்ளியில் காந்தியடிகள் இவர் சிங்கமென சீர்ந்த தனி நபராக ஒரு ராணுவத்தை உருவாக்கியவர். எரியும் மெழுகுதான் தன் வாழ்வை நாட்டுக்காக அர்ப்பணித்த கோகுலே, கொடி காத்த குமரன் வ.உ.சி. சிதம்பரம் போன்றவற்றின் தாயங்களை மறக்க முடியாதவை. ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களி படைத்த மொழினாய் வா வா வா, கருமை கொண்ட தோழினாய் வா வா வா, இளைய பாரதீனினாய் வா வா வா, ஏறு போல நடையினாய் வா வா. மகாத்மா காந்தி 1869ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி குஜராத்தில் உள்ள போர் பந்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆவார். உலக நாடுகளில் போர் சூழல் உள்ள இக்காலத்தில் மாணவர்களை நம் நாட்டிற்கு உழைக்கும் எண்ணமும் தேசப்பற்றும் நம்முடைய வளர வேண்டும். இந்திய சுதந்திர தின நன்னாளில் நம் மாணவர்களாகிய ஒற்றுமை பெருகட்டும், வேற்றுமை மறையட்டும், கல்வி பெருகட்டும் என்று
நாட்டுப்பற்று வளரட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.